பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சூடா மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரங்கள் போயிட்டே இருக்கு. அதுல வார்த்தை மோதல்களும் அதிகமா இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி அங்க பார்த்திருப்போம், ஒரு துண்டு சீட்டு பிரச்சாரம் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. என்னன்னா, முஸ்லிம் அமைப்புகள் ஒரு 17 கோரிக்கைகள் காங்கிரஸ் வைக்கிறதாகவும், வச்சா இத்தனை அமைப்புகள் எல்லாமே காங்கிரஸ் கூட்டணிகளுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது. அந்த 17 கோரிக்கைகள் என்ன, எவ்வளவு ஆபத்தானது? இப்ப நம்ம மகாராஷ்டிரா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவசேனா ஒரு ஹிந்துத்துவா பார்ட்டியா தான் பார்க்கப்பட்டுச்சு. இப்ப அங்க ஒரு பிரிவு அது பெரிய அளவுல உடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரிவினர் சிவசேனா காங்கிரஸோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மகா விகாஸ் அகாடி அப்படின்னு ஒரு அலையன்ஸ் உண்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, பால் தாக்கரே அவர்கள் கண்ட கனவை விட்டுட்டு இவங்க பண்ணியிருக்கிற இவங்க பண்ணியிருக்க அந்த அலையன்ஸ் இருக்கே, அவர் ஆத்மா இவங்களை மன்னிக்கவே மாட்டேங்காது. அந்த அளவுக்கு இவங்க இவங்களுடைய பிஹேவியரும் சரி, இவங்களுடைய நடவடிக்கைகளும் சரி, மகாராஷ்டிராவை பின்னோக்கி இழுத்து செல்லும் போல இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் மகாராஷ்டிரா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிபியிலும் சரி, எக்கானமிலையும் சரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்ப என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிட்டு இருக்கு. முஸ்லிம்களின் எண்ணிக்கை பெரிய அளவு அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ். உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ்ல இருந்து வர முஸ்லிம்ஸா இருக்கட்டும், ரோஹிங்கியா முஸ்லிம்ஸா இருக்கட்டும், எல்லா திசையிலும் முஸ்லிம்ஸ்கள் அதிகமாக இன்னைக்கு மகாராஷ்டிரால குடியேறி இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா மும்பையிலையும், புனே, இந்த மாதிரியான நாக்பூர் முக்கியமான நகரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பெருமளவு குடியேறி இருக்கிறாங்க. இதுக்கு சாட்சியா சிறிது நாளாக நடந்து கொண்டிருக்கும், அதாவது இந்த சமீபத்தில் நடந்த தீபாவளிக்கு அப்புறம் நடந்த அந்த கலவரங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய இடங்கள்ல அவங்க இந்துக்களை தீபாவளி கொண்டாட விடாம தடுத்தது, அப்புறம் சில இடங்கள் அடிதடி ஆனது, இந்த மாதிரி நல்ல பிரச்சனைகள்லாம் மகாராஷ்டிரால போயிட்டு இருக்கு. இப்ப மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் நெருங்க நெருங்க இந்த பிரச்சனை பெருமளவுல அதிகரிச்சு கொண்டே இருக்கு. நம்மளுடைய சாவக்கேடோ என்னமோ தெரியல, முஸ்லிம்களில் 90% வாக்களிச்சிருவாங்க. அவங்களுடைய ஓட்டு பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 90% வாக்களிச்சிருவாங்க. ஆனா ஹிந்துக்கள்ல ஒரு 40% வாக்களிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. அதனால இந்துக்களின் வாக்கு கம்மியா இருக்கு. வாக்கு வங்கியே இல்லாம இருக்கிறதுனால பிரிந்து போயிருக்கும் வேற அந்த வாக்கும். அதனால என்ன பண்றாங்க, காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் முஸ்லிம்ஸ் அவங்கள ஏதாவது சமாதானப்படுத்தணும், அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுல குறியாதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஓட்டு அப்படியே அவங்களுக்கு வரணும்னு. இப்ப இந்த மகாராஷ்டிராவில் ஆல் இண்டியா, அந்த மகாராஷ்டிரா ஆல் இண்டியா உலேமா போர்டுன்னு இருக்கு, முஸ்லீமோட அது ஒரு மாதிரியான அவங்க ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க லெட்டர் ஹெட்ல எழுதி சில கண்டிஷன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க காங்கிரஸ்க்கு. இது இப்ப வெளியில வந்திருக்கு. அந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 17 கண்டிஷன்ஸ். அதுல நிறைய கண்டிஷன்ஸ் அப்படியே இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்டான கண்டிஷன்ஸ். இதை நம்ம மதசார்பற்ற நாடுன்னு சொல்றோம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சில கண்டிஷன்ஸை போட்டு, இதை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க வெளிப்படையாகவும் சொல்லி இப்ப அது காங்கிரஸ் ஒத்துக்கிறவும் செஞ்சிடுச்சு. அவங்க ஒரு என்ன சொல்லுவோம், ஓட் ஜிஹாத் அப்படின்னு சொல்லலாம், ஃபத்வா ஒண்ணு அறிவிக்கிறாங்க. எல்லாரும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு எல்லா மசூதிகள்லயும் சரி, மதராசாக்கள்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே அவங்க ஜமாத்துல எல்லா இடத்துலயும் சொல்லி அதை ஓட்டு ஜிஹாதா அதை மாத்துறாங்க. அந்த ஓட்டை நீங்க காங்கிரஸ் போடணும். சரி, இவங்க சொன்ன அந்த 17 கண்டிஷன்ஸ்ல சிலதை பார்க்கலாம். நம்ம இது எந்த அளவுக்கு நல்ல விஷயம்ன்றத பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு இல்லையா, இப்ப வக்ஃப் போர்டு அந்த சட்டத்தை மாற்றுவதற்கான இந்த சட்டத்தை ஆதரிக்க கூடாது, அதை திரும்ப பெறணும், அது காங்கிரஸ் செய்யணும்ன்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த வக்ஃபுக்கான நிலங்களை ஆய்வு செய்து அதை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அதுல ஏதாவது என்க்ரோச்மெண்ட் இருந்ததுன்னா அவங்களெல்லாம் வெளியில தூக்கி போடணும்னு சொல்றாங்க. நிறைய வக்ஃப் நிலங்கள் இந்துக்களா இருக்கணும், கிறிஸ்தவர்கள் அடுத்தவர்கள் நிலத்தை ஆக்கிரமிச்சுதான் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இவங்க சொல்ற இந்த மாற்றம் இப்ப கேரளாவிலயும் சரி, கர்நாடகாவிலயும் சரி, நிறைய இந்துக்கள் இதை பத்தி கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. எங்களுடைய இடங்களை வக்ஃபா அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள். இப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த நிலங்கள் இல்லாமலே போயிடும். அதனால மகாராஷ்டிராவிலயும் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, வக்ஃப் போர்டுக்கு 1000 கோடி ரூபாய் கொடுக்கணும்.
இருக்கிறது பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் 1000 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாலேயே பெரிய அளவு சொத்துகள் ராணுவத்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட அதிக சொத்துகள் இருக்கு. அப்படி இருந்து இப்படி கேட்கறாங்க 1000 கோடி கொடுக்குறோம்னு. அவங்களுக்கு பேராசைதான். அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் அளவுக்கு மேல வந்து ஒரு சொத்து என்னது நிலப்பரப்பை வந்து சொத்தாக வைச்சிருக்காங்க வக்ஃப் போர்டு. ஆனா அதுக்கும் மேலேயும் அவங்களுக்கு ஆசைதான். அதுக்கப்புறம் 10% ரிசர்வேஷன் முஸ்லிம்ஸ்க்கு வேணும் மகாராஷ்டிரால அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இது இன்னொரு முக்கியமான விஷயம், போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து முதல் உரிமை கொடுக்கணும், எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் முஸ்லிம்ஸ்க்கு அந்த ஸ்டேட்ல அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து மோசமான முன்னுதாரணமாக பாக்குறேன். அப்புறம் RSS பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமானதா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பிஜேபியை சேர்ந்த 2 பேரை கைது செய்ய வேண்டும். அதுல வந்து நிதிஷ் ராணேவும் ராம்கிரி மகாராஜ், இவங்க 2 பேரும் வந்து கன்வர்ஷனுக்கு எதிராக மிக தீவிரமாக பேசக்கூடியவர்கள், இஸ்லாமியர்களின் அந்த தீவிரவாத போக்கை எதிர்ப்பவர்கள். அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணணும். ஆனா அதே சமயம் என்ன பண்றாங்க, இஸ்லாமிய 2012 வந்து இந்த அரெஸ்ட் ஆன இஸ்லாமிய தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அந்த தீவிரவாதிகளையும் ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. இந்த சல்மான் அசேரி அப்படின்றவர் வந்து ஒரு சில கான்ட்ரவர்ஷியலா பேசியிருக்கார் இந்துக்களுக்கு எதிராக. அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவரையும் ரிலீஸ் பண்ணணும் நீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமா, முகமது ப்ரொஃபெட்டை பத்தி யாரு பேசினாலும் நீங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். ஒரு லா வந்து இதுக்காக வந்து சட்டம் இயற்றி முகமது ப்ரொஃபெட், அவங்களோட ப்ரொஃபெட் முகமதை பத்தி யாருமே பேசக்கூடாது, பேசினா அவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மௌலானாவெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மதராசாவில் இமாம்ஸ் மௌலானா, அவங்களுக்கு 15,000 ரூபாய் மாச சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம சரத் பவார் இதெல்லாம் சரின்னு ஒத்துட்டு இருக்காரு. அவர் வந்து இது ஓகே தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார். உங்களோட சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க உலேமா போர்டுக்கு. நான் வந்து அந்த போர்டோட சப்போர்ட் எவ்வளவு எங்களுக்கு தேவை, இஸ்லாமியர்களின் ஆதரவு எங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த இதை தவிர வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 150 NGOs வந்து இதுக்காகவே வேலை பார்க்கறாங்க. இஸ்லாமியர்களின் ஓட்டை எல்லாம் ஒன்னா சேர்த்து இவங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஓட்டு போட வைக்கிறதுக்காகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஜேபிக்கு எதிராக முகநூல்களிலும் சமூக ஊடகங்களிலும் மிக மோசமாக பரப்புரையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில வருது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவாஜி நகர், அப்புறம் வந்து மும்பாதேவி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, மலேகான் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருப்பாங்க. இவங்கெல்லாம் அன்னைக்கு அந்த ஓட்டிங் டே அன்னைக்கு எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு முஸ்லிம்ஸ்க்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கூட யாரு வந்து ரொம்ப க்ளோஸா வேலை பாக்குறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மராத்தி முஸ்லிம் சேவா சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அங்க மகாராஷ்டிராவில. அவங்க இந்த 150 NGOஸோட ரொம்ப ஆக்டிவா வேலை பார்த்து முஸ்லிம்ஸ் எல்லாரையும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு இவங்க ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இந்துக்களாகிய நாம் சில கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்கு. என்னன்னா, ஒரு என்னது இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது இந்துக்களுக்கு என்ன இருக்கு, இங்க இந்துக்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க? காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கான கட்சியா இல்ல இந்தியர்களுக்கான கட்சியான்றதே நமக்கு தெரியல. இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு இவ்வளவு எந்த மாதிரியான, இப்ப நீங்க சொல்றது பார்த்தா இத்தனை கோரிக்கை வச்சிருக்காங்க, இது அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப எந்த மாதிரியான பிளவு அரசியல்? ஏன்னா செக்குலரை தூக்கி பிடிக்கிறது இந்த கூட்டணி தான். ஆவுனா வந்து மதவாத அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆளுகிற அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இவங்க எந்த அளவுக்கு பிரிவினைவாதத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள்? மிக அதிகமாக சொல்ல முடியாது. இப்ப இஸ்லாமியர்களோட இது ஓட்டு ஜிஹாதுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரியலையா அது எவ்வளவு மோசமான விஷயம்னு சொல்லிட்டு. ஃபத்வா வந்து நீங்க ஃபத்வா கொடுக்குறீங்க, ஓட்டு வந்து போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மக்களை கட்டாயப்படுத்தி தான் ஓட்டு போட வைக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் எல்லாரும் விரும்பி போடுறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா அவர்களுடைய தலைவர்களும் மத தலைவர்களும் குருமார்களும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டே ஆக வேண்டிய கட்டாயத்துலதான் எல்லா முஸ்லிம்ஸும் இருக்கிறாங்க. அது மாதிரிதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி எல்லாம் என்ன இங்க வருதுன்னா, காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் என்ன சொல்றாங்க, இது மதச்சார்பின்மை இல்ல, மதச்சார்பின்மையுடைய நாடு, நாங்க செக்குலரிசம்,
டெமோக்ரஸி, ஜனநாயகம் இப்படி எதெல்லாம் பேசுறாங்க. போன தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு சிவப்பு புத்தகத்தை வந்து புடிச்சுக்கிட்டு கான்ஸ்டிடியூஷனை புடிச்சுக்கிட்டு எல்லாம் ராகுல் காந்தி வந்து வெளியில பாராளுமன்றத்துக்கு வெளியில நின்று போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க. அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லி இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு இவ்வளவு முன்னுரிமை தர வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் சொல்வதை தான் நீங்கள் கேட்டு அவர்களுக்காக தான் நீங்கள் வந்து இங்க கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்றால் அப்படி ஒரு கட்சி நமக்கு தேவையே இல்லையே. இன்னொரு விஷயம், இப்ப இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கும் இஸ்லாமியர்கள் இவ்வளவு கோரிக்கைகளை வைத்தால் அவர்கள் பெரும்பான்மையாக இல்ல பாதிக்கு பாதியோ வந்தாங்கன்னா என்ன நடக்கும் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. என்னன்னா இந்த அப்ப கேட்க மாட்டாங்க, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம எல்லாரும் கதறிட்டு இருக்க வேண்டியதுதான். இது ஒரு இந்தியாவில் காங்கிரஸ் செய்யும் இந்த அரசியல் நாடகம் இருக்கு, இந்த மதத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்யும் அரசியல் என்பது இது தெளிவாக காண்பிக்கிறது. சிறுபான்மையினரை வந்து அவங்களை அப்பீஸ் பண்ற பாலிசிஸ், சிறுபான்மையினரை அவங்களை குஷிப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது, அவங்களுக்காகவே எல்லாத்தையும் செய்யறது. ஏன்னா அவங்களுடைய ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. அவங்களுடைய ஓட்டு ஒரே இதா ஒரு ஆளுக்கு விடும். இங்க நம்ம இப்ப நம்மளோட தமிழ்நாட்டுல அதே தானே, அதே பிரச்சனை தானே. இப்ப ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், மாத்தி மாத்தி எஸ்டிபிஐயும் மத்த கட்சிகளையும் வந்து ஏன் வந்து இஸ்லாமியர்களை வந்து அரவணைச்சு போறாங்க? ஏன்னா அவங்க ஓட்டு இந்த மாதிரி விழுந்துரும் ஒரே மாதிரி. இந்துக்களுடைய ஓட்டு தான் ஜனநாயக முறையில் விழும். அவங்களுக்கு யாரு பிடிக்குதோ நம்ம ஓட்டு போட்டுட்டு போயிடுவோம். இந்துக்கள் ஜனநாயகத்தை வந்து மதிப்பவர்கள், மதச்சார்பின்மையை வந்து மதிப்பவர்கள். ஆனா ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ இதுல நம்பிக்கையே அவங்களுக்கு கிடையாது. இப்போ வரைக்கும் அவங்க அதை பத்தி ஏன் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து மைனாரிட்டியா இருக்கிறாங்க, கம்மியா இருக்கிறாங்கன்றதுக்காக தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுவே அவங்க வந்து நிறைய, அதாவது நம்ம பெர்சன்டேஜ் அதிகமாக ஆக கண்டிப்பாக ஜனநாயகமும் செக்யுலரிசம் இந்த டெமோக்ரஸி இதெல்லாம் வந்து இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடும். காங்கிரஸை ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்தி வைத்தால் அது கண்டிப்பாக நடக்கும். மகாராஷ்டிராவில் இன்றைக்கு வந்து உலேமாக்கள் சொல்வதை தானே நாளைக்கு எல்லா ஸ்டேட்லயும் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் கேட்கும். இங்க மட்டும் காங்கிரஸ் ஜெயிச்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்து எல்லா ஸ்டேட்லயும் அடுத்த எலெக்ஷன்ஸ் வருது, 26 எல்லாம் நமக்கும் வருது. எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸை போட்டு ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்து இதெல்லாம் நிறைவேற்றினாதான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லுவாங்க. இது ஜனநாயகமா இல்ல இது மதச்சார்பின்மையா? இதை எப்படி வந்து பிஜேபி எதிர்கொள்ள போறாங்க? ஏன்னா பிரதமர் அவர்கள் வந்ததுல இருந்து வளர்ச்சி திட்டங்கள் நோக்கிதான் வந்து பிஜேபி வந்து எப்பவுமே கேம்பெயின் பண்ணிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு பிரிவினைவாதமும் மதவாதிகளும் சேர்ந்து இருக்க இதை பிஜேபி எதிர்கொள்ளுது மகாராஷ்டிரால? இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, பாஜக முதலில் இந்துக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும், இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த நாட்டை ஜனநாயகமாகவும் மதச்சார்பின்மையோடு இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அதற்கு இந்துக்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியே ஆகணும். இந்துக்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்தாக வேண்டும். காங்கிரஸ் செய்யும் இந்த மத அரசியலை அவர்களிடம் நாம் கொண்டு போய் பாஜக கொண்டு போய் சேர்த்தே ஆக வேண்டும். அவங்ககிட்ட சேர்க்கணும், உண்மையை சொல்லணும். இது எவ்வளவு நம்ம நாட்டிற்கு வந்து ஒரு விரோதமான செயல், நம்ம நாட்டிற்கு அபாயகரமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் எப்படி வந்து ராகுல் காந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா போயிட்டு காலிஸ்தானிஸை தூண்டி விட்டுட்டு இருந்தார். இன்னைக்கு ட்ரம்ப் வந்த உடனே அது அப்படியே வந்து மாறுது. இன்னைக்கு கனடாவில் நடக்கிற இந்தியாவுக்கு எதிராக நடக்கும் பிரச்சாரங்களும் சரி, இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் சரி, மட்டும் எல்லாத்துக்கும் காங்கிரஸ் தான் காரணம். இதுல எந்த மாற்றங்கள், இந்த கடல் கடந்து போய் கூட நம்ம இந்தியாவுக்கு தேசத்திற்கு எதிரான வேலைகளை கண்டிக்க கூட இல்லையே. இப்ப கனடால நடக்கிற நமது சகோதரர்கள் மேல நடக்கிற தாக்குதலுக்கு காங்கிரஸ் வந்து எதுவுமே ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கலையே. நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? பங்களாதேஷ்ல நடந்ததுக்கே சொல்லலையே. பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைக்கு கூட அவங்க எந்த கண்டனமும் யாருக்கும் தெரிவிக்கல. அவங்களுக்கு இந்துக்களின் ஓட்டு தேவையில்லை, காங்கிரஸுக்கு இந்துக்களின் ஓட்டு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை சிறுபான்மையினரின் ஓட்டு. அதற்கப்புறம் இந்த லெப்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிற ஒரு கும்பல், அதற்கப்புறம் இந்த தேசத்திற்கு எதிராக இருக்கிற ஒரு கும்பல், இவங்களோட ஓட்டு வந்தா போதும் நினைக்கிறாங்க. இந்த தேசத்தை நேசிக்கும் இந்துக்கள் வந்து முதல்ல கட்டாயமா ஓட்டு போடணும். எல்லா இடத்துல 60%, 50%, 40% தான் வந்து ஓட்டு போட்டு 40% ஓட்டு போட்டு நீங்க எப்படி வெறும் முகநூல்லையும் சோசியல் மீடியால மட்டும் பேசிட்டே இருப்பீங்களா? முதல்ல ஓட்ட போடுங்க. உங்களுக்கு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இன்றைக்கு பாஜகவுக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு போடணும். வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட முடியாது. ஏன்னா எல்லா கட்சியுமே உங்களுக்கு சிறுபான்மையினர் வந்து அவங்கள தூண்டி விடுறாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அடங்கி போறாங்க. இது ரெண்டுமே தவறு என்றதுதான் என்னுடைய கருத்து. எப்படி இந்துக்களோ அப்படித்தானே அவர்களும்.
எந்த மதத்தை சேர்ந்தவர்களாகவும் ஒரே மாதிரியாக நடத்துவது என்பதுதான் செக்குலரிசம். அதுதான் கான்செப்ட். ஆனா இவங்க இந்துக்களை ஒரு விதமாகவும், இஸ்லாமியரை ஒரு விதமாகவும், கிறிஸ்தவர்களை ஒரு விதமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதுவும் வந்து இந்த இந்த தேர்தல் சமயத்தில் இவர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் எல்லாம் சிறுபான்மையினர் வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. எல்லா எல்லா மக்களும் இந்தியர்கள் என்ற அந்த கண்ணோட்டம் வராவிட்டால் இந்த மாதிரி தான் நடக்கும். எல்லாரும் வந்து இப்ப மதத்தை வச்சுதான் அரசியல் பண்றாங்க. குறிப்பாக காங்கிரஸ் மதத்தையும் ஜாதியும் வைத்துதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் நடப்பது ஒரு மோசமான முன்னுதாரணமாக நான் பார்க்கிறேன். அங்க காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரியான இஸ்லாமிய அமைப்புகளின் கோரிக்கைகள் எல்லா ஸ்டேட்லயும் நடக்கும். எல்லா ஸ்டேட்லயும் எல்லா கட்சிகளும் இவர்களிடம் மண்டியிட வேண்டும். அதுதான் வந்து இங்க வந்து காங்கிரஸ் ஜெயிக்க கூடாது என்பதில் எனக்கு வந்து ஒரு உறுதியா நினைக்கிறேன். ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இது ஒரு அவங்க அப்படி ஏதாவது ஜெயிச்சுட்டா அது ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கூட இருக்காங்க. பட் அதே லெப்ட் இப்ப வயநாடுல நடக்கிற இடைத்தேர்தல்ல அங்க ஆளுகிற முதல்வர் வந்து சொல்றாரு, காங்கிரஸுக்கு பின்னாடி வந்து ஜமாத் இஸ்லாமி உதவியோட தான் அந்த வயநாடு தேர்தலே வந்து எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க வந்து வயநாட்டுல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. வயநாடுலயும் அதுதாங்க நடக்குது. வயநாடுலயும் இஸ்லாமியர்களின் ஆதரவோட தான் வந்து காங்கிரஸ் நிக்கிறாங்க. இப்ப பிரியங்கா காந்தி என்ன பண்றாங்க, அங்க போன உடனே அப்படி இஸ்லாமியரா மாறிடுறாங்க, இல்லாட்டி கிறிஸ்தவரா மாறிடுறாங்க. அங்க இந்துக்கள் வந்து சதவீதம் கம்மியாக தான் இருக்குது. அதனாலதான் அங்க காங்கிரஸே ஜெயிக்குது. காங்கிரஸ் ஒரு இடத்துல ஜெயிக்குதுன்னா அங்க இந்துக்களின் வாக்கு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். குறைவாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினரின் ஓட்டு வந்து அதிகமாக இருக்கு என்று அர்த்தம். இப்ப வயநாட்டுல அதை வச்சுதான் இப்ப வந்து பிரியங்கா காந்தி அங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் நம்புவது முழுக்க முழுக்க இஸ்லாமியரின் ஓட்டையும் கிறிஸ்தவர்களின் ஓட்டையும் தான். இஸ்லாமியர்கள் அதிகமாக இப்ப அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்குமே ஒரு கிளாஷ் உண்டாயிட்டு இருக்கு. வக்போர்டோட நிலங்கள் எல்லாம், வக்போர்டு சொல்ற நிலங்கள்லாம் கிறிஸ்துவர்களின் நிலங்கள். இன்னைக்கு வந்து அங்க ஒரு முன்னம்பம் நினைக்கிறேன், முன்னம்பம்ன்ற ஒரு இடம் கொச்சிக்கு பக்கத்துல அதிகமாக கத்தோலிக்கர்கள், சிரியன் கத்தோலிக் இருக்கிற அந்த கிராமத்துல 600 குடும்பம் இருக்கு. மொத்தமா அது வக்போர்டு நிலத்துக்கு போயிடுச்சு. வக்போர்டு நிலம் பண்ணிருக்காங்க. இவங்க இப்ப இந்த கம்யூனிஸ்ட் அரசை வந்து எச்சரித்து இருக்கிறார்கள், சிரியன் கத்தோலிக் சர்ச். நாங்க இனி உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், அந்த இடத்தெல்லாம் வாங்கி கொடுக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அங்க முஸ்லீம்க்கும் கிறிஸ்தவர்களுக்குமே லவ் ஜிகாதுல வந்து அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. அங்க ஒரு கிளாஷ் உண்டு ஆயிட்டு இருக்கு அங்க உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணமே காங்கிரஸோ சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மத அடிப்படையில் வந்து சில விஷயங்களை கண்டும் காணாம போயிடுறாங்க. இவங்க ஓட்டு போயிடுமோ, அவங்க ஓட்டு போயிடுமோன்ட்டு. தவறு நடந்தால் அது யார் செய்திருந்தாலும் அதை வந்து தட்டி கேட்கணும், அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அப்படி இல்ல. இவங்க வந்து அவங்கள வந்து பேம்பர் பண்றதோ இல்ல அவங்கள வந்து ஆதரிச்சு போறது, அவங்கள வந்து செல்லம் காட்டுறது, இதெல்லாம் பண்ணி இப்ப எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா இஸ்லாமியர்களின் பேர் ரொம்பவே கேட்டு போயிடுச்சு இந்த விஷயத்துல. ஏன்னா நம்ம எல்லா இஸ்லாமியர்களும் குறை சொல்லவில்லை. அதுல வந்து எந்த இதுவும் செய்யாம சாதாரண மக்கள் கூட கஷ்டப்படும் இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஆனா மத உணர்வை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டமும் தனியா இருக்கு. அப்ப அந்த மத உணர்வை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தின் குரல் தான் ஓங்கி ஒலிக்கிறது. இங்க நடுநிலையா இருக்கிறவங்களோ இல்ல வந்து சாஃப்டா இருக்கிற இஸ்லாமியர்களின் குரல் எங்கேயுமே எடுபடாது. அவங்க பேசக்கூட முடியாது. இன்னும் சொல்லப்போனா உண்மையை சொல்லப்போனா அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு நாம் ஆதரவை கொடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட. இல்லாட்டி அவங்க இவர் ஓடின சல்மான் ருஷ்டி ஓடின மாதிரி ஓட வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. நாட்டை விட்டு வெளியில போகணும். இல்ல பங்களாதேஷை விட்டு இங்க நம்ம நாட்டுல அடைக்கலம் கேட்டு வந்தாங்க இல்லையா தஸ்லிமா நஸ்ரீன், இந்த மாதிரிதான் ஆகும். அதனால அவங்களால எதிர்த்து போராடும் சூழ்நிலையில் அந்த இஸ்லாமியர்கள்லாம் இல்லை. அதனாலதான் வந்து தீவிரவாத போக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் சரி, இல்ல தீவிரவாத போக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி, அவர்களுடைய குரல் தான் அதிகமாக இங்க கேட்கிறதே தவிர இந்த மாதிரி மாடரேட் முஸ்லிம்ஸோ இல்ல நடுநிலையோட இருக்கிறவங்களோ இல்ல இந்த அப்பாவியாக இருக்கும் இஸ்லாமியர்கள் குரலோ எங்கேயுமே கேட்காது. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இதை தனக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொண்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப நீங்க வயநாடு நடத்தா அவர்கள் செய்யும் அரசியல் இன்னைக்கு கேரளாவை வந்து மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. வயநாடு வந்து இப்ப எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு நீங்களே போய் பார்க்கலாம். அது இப்ப நிலச்சரிவுக்கு பிறகு மிக மோசமாக இருக்கிறது. அதுல கூட இவங்க இஸ்லாமியர்கள் உதவி செய்தார்கள், இந்துக்கள் உதவி செய்யல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அரசியல் நிறைய நடந்தது. பிரியங்கா காந்தியை பொறுத்த வரைக்கும் அங்க சிறுபான்மையினர் ஓட்டு அதிகமாக இருப்பதால் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. ஆனால் இந்துக்கள் கொஞ்சம் விழிப்படைந்து எல்லாரும் வந்து ஓட்டு போட்டா
அங்கே பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நான் ஏன் திருப்பி திருப்பி வந்து ஹிந்துக்கள் ஓட்டு போடணும் அது மாதிரி சொல்லவே கூடாது. நியாயமா சொல்லணும்னா நான் அப்படி சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டதே காங்கிரஸ் தான். என்றைக்கு நீங்க இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு என்று பேச ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கு நாங்க இந்துக்கள் ஓட்டையும் பேசத்தான் ஆரம்பிக்கணும். இல்லாட்டி இந்தியர்கள் ஓட்டுன்னு நம்ம மொத்தமா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இங்க வந்து அந்த மத பிரிவினையை உண்டு செய்த கட்சிகள் தான் இவர்கள். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக எல்லா கட்சிகளும். நீங்க இன்னைக்கு சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னு ஒண்ணு உண்டு ஆக்கினதுக்கு அப்புறம் ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கினால் இந்துக்களின் ஓட்டு வங்கி என்று ஒன்றை உருவாக்க வேண்டும் அல்லவா? அப்ப பெரும்பான்மையினர் ஓட்டு வங்கியை வந்து உண்டாக்கி அதை தங்களுக்கு சாதகமாக பாஜக பயன்படுத்திக் கொள்வதில் எந்த தவறுமே இல்லை. நீங்க அவங்களை தவறே சொல்ல முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே அரசியல் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அங்கே வந்து பாஜக அரசியல் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் பாஜகவால் இங்கே ஜெயிக்க முடியும், நிலைத்து நிற்க முடியும். பாஜக இருந்தால்தான் இங்கே ஜனநாயகமும் மதசார்பின்மையும் காப்பாற்றப்படும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமா ஆல்ரெடி ஒரு நாட்டையே பிரித்து கொடுத்த காங்கிரஸ் மீண்டும் பிரிக்க பார்க்குது அப்படிங்கிற நிலைமைதான் போயிட்டு இருக்கு. பொறுத்து பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி இந்துக்கள் இப்பயாவது சிந்திச்சு எந்த மாதிரியான வாக்களிக்கிறாங்க மகாராஷ்டிரான்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரப்பு வந்து பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நன்றி. எதை நடக்கும் வாழ்வாங்க. நன்றி, வணக்கம்.